செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by India தூய தேங்காய் எண்ணெய். சொல்லு சொல்லுங்கறல்ல. பார்வதி எனக்கு பிடிச்சிருக்கு. அவளை நான் விரும்புறேன். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பார்வதி, என்னமா இதெல்லாம்? என்னாச்சு? அப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இந்த போட்டோக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. அம்மா, என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டாமா. நான் அப்படி வளர்க்கலாமா. ஏதோ குழந்தைத்தனமா பண்ணுவா. ஆனா இந்த அளவுக்கு அவ பண்ண மாட்டாமா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. பார்வதினா எனக்கு பிடிக்குமா? நான் அவளை தான் விரும்புறேன். பார்வதி, இவன் எப்போது இது விஷயமா உங்ககிட்ட பேசியிருக்கானா? நான் உங்களை கையெடுத்து கும்பிடுற பெரியய்யா, எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன நம்புங்க. அடச்சி வாய மூடு. வெக்கமா இல்ல உனக்கு? அருண் பக்கத்துல நிக்கிற தகுதியாவது உனக்கு இருக்கா? ஐஷு, தகுதியை பத்தி தகுதியே இல்லாதவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. வா போலாம். பார்வதி எனக்கு பிடிச்சிருக்கு. அவளை நான் விரும்புறேன். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவளை நான் விரும்புறேன். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவளை நான் விரும்புறேன். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அம்மா காட்டுக்கிட்டு தனியா போறாங்கண்ணே. ஐயோ அக்கா, என்னாச்சுப்பா? ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேன்றா போன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஹேய், போடி உள்ள. ஐஷு, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற? ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. ஐஸ்வர்யா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்?
என்னன்னு கண்ட்ரோல் பண்ணணும்? யாருக்காக கண்ட்ரோல் பண்ணணும்? இத்தனை நாளா என் கேரக்டர், எமோஷன்ஸ் எல்லாம் அவனுக்காக, அந்த அருண்காக நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக அவன் என்ன பண்ணான்? என்ன முட்டாளாக்கிட்டான், பைத்தியக்காரியாக்கிட்டான். He is a cheater. I hate him. மோதிரம் மாத்துறதுக்கு முன்னாடியே சமையல்காரி விஷயம் வெளியில வந்துருச்சு. அந்த வகையில யூ ஆர் லக்கி ஐஷு. லக்கியா? பைத்தியக்காரி மாதிரி இப்படி நின்னு அழுதுட்டு இருக்க நான் லக்கியா? அந்த ராஸ்கல விரும்பினனே அது லக்கியா? இல்ல அவனை நம்பி மோசம் போனனே அது லக்கியா? அவன் நடவடிக்கைய பார்த்து அவன் மாறிட்டான்னு நினைச்சேன், நம்பினேன். ஆனா அவன் நடிச்சிருக்கான். அவன் போட்டிருந்தானே சூட்டு, அதெல்லாம் பாத்தீங்கல்ல? அவனுக்காக கடை கடையா ஏறி இறங்கி டிசைன் பண்ணி கொண்டு வந்தேன். மோதிரம் மாத்திக்கிற வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். Cunning fellow. I'll kill him. ஐஸ்வர்யா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு நினைச்சுக்கமா. இதுவே நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் முடிவா இருந்தா எவ்வளவு வேதனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இப்ப அதை விட நரக வேதனைப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேரும் நம்மள கேவலமா நினைப்பாங்க. ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி மருமகன்னு கிண்டல் பண்ணுவாங்க. என் வாழ்க்கையில நான் அழவே கூடாது, என் கண்ணீரை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ரொம்ப பெரிய இடத்து சம்பந்தம், அகிலாண்டேஸ்வரி ஆண்டிக்கு மருமகளாக போறேன்னு என்ன மென்டலா ப்ரிப்பேர் பண்ணீங்க. அருண் கேரக்டர் எனக்கு பிடிக்கலனாலும், கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லனாலும் என்ன கன்வின்ஸ் பண்ணீங்க. இனி நான் எப்படி வெளியில தலை காட்டுவேன்? எப்படிமா நான் தலை நிமிர்ந்து நடப்பேன்? உங்களுக்காக நான் அவனை ஏத்துக்கிட்டேன், அவனை விரும்ப ஆரம்பிச்சேன். நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும்னா மனசுல காதல் இருக்கணும்னு அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ட்ரூ லவ்மா. நான் அவனை மனப்பூர்வமா காதலிச்சேன். ஆனா அவன் என்ன ஏமாத்திட்டான். நான் ஏமாந்துட்டேன். நான் ஏமாந்துட்டேன். அழாதடா. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். இப்படி அழுது காலம் ஃபுல்லா வாழ்றதுக்கு பேசாம நான் செத்தே போயிடுறேன். ஐஷு, ஐஸ்வர்யா, ஐஷு, ஐஸ்வர்யா, ஐஷு. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, கதவை தோற. ஐஸ்வர்யா, ஐஷு, கதவு தரமா. ஐஷு. ஐஸ்வர்யா, சொன்ன கதவை தோற. சொல்றல. சொல்றல, கதவை கதவு தோறடா. தரமா. ஐஷு, வாழ்வா சாவான்னு எனக்கு தெரியல. என்ன மறந்துடுங்க, என்ன விட்டுருங்க. ஐஸ்வர்யா, ஐஷு, ஐஸ்வர்யா, சொன்ன கேளுமா. ஐஸ்வர்யா. கதவு தரமா. ஐஸ்வர்யா, கதவை தோற. ஐஸ்வர்யா. ஐயோ. அப்பா. நல்ல வேளை கார் இங்கதான் இருக்கு. அக்காவும் வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. நான் கூட பயந்தே போயிட்டேன். டேய் வா உள்ள போலாம். ப்ரோ, நான் வரல ப்ரோ. உள்ள வந்தா அம்மா என்ன அடிப்பாங்க. நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு உன்னை அடிக்காம பாராட்டுவாங்களா? 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்க. உன்னையெல்லாம் கொன்னா கூட தப்பில்ல. அருண், நீ முதல்ல அக்கா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. அவங்க கோவம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா அது பெரிய ஆபத்துல முடியும்டா. என்ன ஆபத்து சித்தி? டேய் வாய மூடுறா. நீ பண்ணதெல்லாம் நான் கரெக்ட் நினைச்சிட்டு இருக்கியா? இத்தனை நாளா நீ உன் தலையில மட்டும்தான் மண்ணள்ளி போட்டுட்டு இருந்த. ஆனா இனி கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம குடும்ப கௌரவத்து மேலே மண்ணள்ளி போட்டியடா. அவனுக்கு தான் இந்த குடும்பத்தோட வாரிசுங்கிற நினைப்பே இல்லையே. அப்படி இருந்திருந்தா நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி யோசிச்சிருப்பான். யூஸ்லெஸ் ஃபெலோ. அண்ணே, இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க? வாங்க உள்ள போய் அண்ணியை சமாதானப்படுத்தலாம். ஐயா, எனக்கு என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னே தெரியல. இனி என் பொண்ணோட நிலைமை. இந்த கேள்வி இங்க நிக்கிறானே, இவன் சட்டையை பிடிச்சு கேளுங்க. ஐயா, நடந்த விஷயத்துல உங்களை விட எங்களுக்கு தான் கோபம் அதிகமா வரணும். ஆனா ஏழைங்க கோபப்பட்டா
அவங்க வாழ்க்கையே பாழா போயிடுங்கய்யா. இப்ப என் பொண்ணோட இந்த நிலைமையை நினைச்சா என் உடம்பெல்லாம் நடுங்குதுயா. என்னால நிக்க கூட முடியல. ஐயா, உங்க எல்லாரையும் அம்மா உள்ள கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. அகிலா, உள்ள வந்தவங்க எல்லாரும் வெளியில போங்க. என்னாச்சு இவங்களுக்கு? உள்ள வர சொல்லிட்டு வெளியே போக சொல்றாங்க. அகிலா ஒரு நிமிஷம். பத்து நிமிஷம் எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க. சுந்தரம் பொண்ணை தவிர மத்த எல்லாரும் வெளியில போலாம். அம்மா, எல்லாரும் போங்க. நான் செவுத்துக்கிட்டயோ காத்துக்கிட்டயோ பேச போறதில்ல. உன்கிட்ட தான் பேச போறேன். எதிர்ல, ஏன் எதிர்ல வந்து நில்லு. நான் சொல்றத நீ கேட்கலன்னா நானே உன் முன்னாடி வந்து நிப்பேன். அம்மா 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே வார்த்தை உன் அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு. அம்மா பசிக்குது அப்படின்னு கையேந்தி நின்னப்போ பிச்சைக்காரன்னு நினைச்சு சாப்பாடு போட்டு அனுப்பாம என் கால் தூசிக்கு கூட தகுதி இல்லைன்னாலும் நம்பிக்கையும் நேர்மையும் இருந்ததுனால நான் வேலை கொடுத்தேன். மாசமானா கை நிறைய சம்பளம் கொடுத்தேன்.
தாய் இல்லா பொண்ணுன்னு உனக்கு அடைக்கலம் கொடுத்து நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணியும் விலக்கி வைக்க வேண்டியது வயசு பொண்ணு இல்ல, அவளுக்குள்ள இருக்கிற விளையாட்டு புத்தியன்னு உன்னை மன்னிச்சு விட்டேன். உன்னை மன்னிச்சு விட்டது எவ்ளோ பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட மகன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஐயோ அம்மா, இல்ல. நிறுத்து. மனப்பூர்வமா அம்மான்னு சொல்றியா இல்ல மனசுக்குள்ள அத்தேன்னு நினைச்சு சொல்றியா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேம்மா. நீங்க என்ன பெத்த அம்மாவுக்கு மேலானவங்க. சின்னையா எதுக்கு அப்படி சொன்னார்னு சத்தியமா எனக்கு தெரியாதும்மா. நான் தப்பு பண்ணிருந்தா உங்க காலாலேயே என் கழுத்தை மிதிச்சு கொன்னிடுங்கம்மா. உங்க கையாலேயே என்ன எரிச்சிருங்கம்மா. அப்படி செய்யாம மன்னிச்சு விட்டதுனாலதான் இன்னைக்கு என் குடும்ப கௌரவமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. எங்க நிழல கூட தொட முடியாத ஒன்ன, எங்க காத்து கூட பட முடியாத ஒன்ன, எங்க தகுதிக்கே சம்பந்தம் இல்லாத ஒன்ன, என் கண்ணை பார்த்து பேச முடியாத ஒன்ன, இந்த ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியோட வாரிசான அருண் ஒன்ன பிடிச்சிருக்குன்னு எப்படி சொன்னா? எதுக்கு சொன்னா? என்ன நீ அவன மயக்குனியா இல்ல அவனாவே வந்து உன் மடியில விழுந்தானா? இல்லம்மா, நேருக்கு நேரா நின்னு உங்க முகத்தை கூட முழுசா பார்க்க முடியாதவன்னா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மருமகளாக நான் எப்படிமா நினைப்பேன்? என்ன பெத்த அப்பாவுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவங்க நீங்க. அப்படிப்பட்ட உங்களை நினைக்காம ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட்டது கிடையாதும்மா. நானும் சரி எங்க அப்பாவும் சரி உங்களுக்காக உயிரை கொடுக்க சொன்னா கூட நாங்க கொடுப்போம். உயிருக்கும் மேலான உங்க கௌரவத்தை தலகுனிய வைக்க எப்படிமா நினைப்போம்? சின்னையா நிச்சயதார்த்தம் நின்னு போனதுக்கு நான் காரணம் கிடையாதுமா. என் மேல சத்தியமா சொல்றேன். ஐஸ்வர்யா அம்மாவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு நான் கும்பிடாத சாமியே இல்ல. அத நீதான் நடத்தி வைக்கணும். கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு வாரிசான ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியோட வாரிசு அருண் டிரைவர் பொண்ணுப்பா.
ஒரு டிரைவர் பொண்ண காதலிக்கல. தவறுதலா பிடிக்கும்னு சொன்னேன்னு பத்திரிக்கை மூலமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். அந்த வேலையையும் நீதான் செய்யணும். 7 நாள், எண்ணி 7 நாள். இந்த 7 நாள்ல அருண், ஐஸ்வர்யா 2 பேரும் சேர்ந்து மனப்பூர்வமா சந்தோஷமா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம்னு சொல்லணும். அப்படி நடக்கலன்னா ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி குடும்பத்திலிருந்து ஒருத்தர் 6 அடி குழிக்குள்ள போறது உறுதி. நான் சொன்ன மாதிரி செய்யறதா இருந்தா அந்த கதவை திறந்து எல்லாரையும் உள்ள வர சொல்லு. இல்லன்னா